ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் விலாக் தான். ஒரு 8 o'clock தான் நான் கிச்சனுக்குள்ளாரையே வந்தேன். 7:30 மணிக்கு இருக்குது காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வாக்கிங் ஒரு 1/2 hour போயிட்டு வந்தேன். அப்புறம் அந்த 8 மணிக்கு தான் நான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். 2 பாத்திரத்துலேயும் தனித்தனியாக பச்சை அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன். அதுக்குள்ளார குக்கரில் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எல்லா பருப்பும் போட்டு ஒரு மிக்சடு தால் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பச்சை பயிறு 2 ஸ்பூனு, அப்புறம் கருப்பு உளுந்து 2 ஸ்பூனு, துவரம்பருப்பு 2 ஸ்பூன், கடலப்பருப்பு மட்டும் 1 ஸ்பூன் போட்டுட்டேன். மசூர் தால் இருந்ததுன்னா அது ஒரு 2 ஸ்பூன் எல்லாத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, கொஞ்சமாக விளக்கெண்ணெய் போட்டு அதையும் ஊற வச்சிட்டேன். இந்த குக்கரில் உருளைக்கிழங்கு வெந்தோடனே அதை எடுத்து வச்சுட்டு தயிர் சாதத்துக்கு சாதத்தை இந்த குக்கர்லேயே வச்சுடுவேன். இந்த குக்கர் விசில் வர்றதுக்குள்ளார நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் நறுக்கிட்டு கடாயில் எண்ணெய் விட்டு ஜீரகம், கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி, அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, பெருங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி வச்சு இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பேஸ்ட்டு, மஞ்சப்பொடி, உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்கிட்டோன்னா ஆலு மெத்தி ரெடி ஆகிடும். அதுக்குள்ளார நம்ம வச்ச சாதமும் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷரெல்லாம் அடங்கிட்டு அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே குக்கரில் நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது செகண்ட் டைம் டீ குடிக்கிறதுக்கோசரம் டீ போட்டுட்ருக்கேன் இந்த சைடு அடுப்பில். இதுவும் ரெடி ஆகிறதுக்குள்ளார நம்ம அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கடலை சட்னிக்கு மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை, அந்த பூண்டு, இஞ்சி போட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே வேர்க்கடலையும் உப்பு கொஞ்சமாக புளியும் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். இது தயிர் சாதத்துக்கு தாளிப்பு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ ரெடி ஆகிடுச்சு. அதை தோசைக்கல் மேலே வச்சுட்டேன். அது கொஞ்சம் சூடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் எனக்கு கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்குது. அதனால் தோசைக்கல் மேலே டீயை வச்சுட்டேன். இனிமேல் தான் சரி பண்ணி வைக்கணும். டீ தாளிப்பெல்லாம் முடிச்சுட்டு இந்த சைடில் ஜீரா ரைஸ்க்கு குக்கரில் நெய் விட்டு ஜீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பேஸ்ட்டு, பிரிஞ்சி இலை, பட்டையும் போட்டு வதக்கிட்டு இந்த அரிசி ஊற வச்சுருக்கிற அரிசி 2.5 கப்பு தண்ணியும் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளார நம்ம ஃப்ரூட் கட் பண்ணிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் ஆப்பிள் கட் பண்ணி நல்ல தண்ணியில் போட்டு வச்சிட்டோன்னா கருப்பாகாமல் இருக்கும். அதுக்குள்ளார ஜீரா ரைஸும் ரெடி ஆகிடும். அடுப்பும் ஃப்ரீ ஆகிடும். பருப்புக்கு தாளிப்பு போட்டு இறக்க வேண்டியதான். பேனில் எண்ணெய் விட்டு ஜீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பேஸ்ட்டு, வெங்காயம், இந்த வேக வச்சுருக்கிற பருப்பையும் போட்டு உப்பு போட்டு கொதிக்க விட்டால் தால் ரெடி ஆகிடும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு மெத்தி ஆலு, ஜீரா ரைஸ், தால், தயிர் சாதம், முருகா தான் பண்ணியிருக்கேன். ஒரு ஆஃபீஸ் கிளம்பி போனோடனே டீ குடிச்சிட்டு டிவியெல்லாம் பார்த்துட்டு அடுத்த வேலையும் பார்க்கணும். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.